பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த திட்டத்திற்கு நிலம் வழங்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை மறு குடியமர்வு செய்வதற்காக அரசு கட்டித்தர உள்ள வீட்டின் மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையமானது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியிலே அமையப்படவிருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பாணைகள் வெளியாகி தொடர்ந்து இதற்கான நிலையெடுப்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலேயே இந்த திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய இந்த திட்டமானது சுமார் 5320 ஏக்கர் பரப்பளவிலே அமையப்பட இருக்கிறது. இந்த விமான நிலைய திட்டத்திற்காக மொத்தம் 20 கிராமங்களை சார்ந்த குடியிருப்புகள், அதே போன்ற நிலங்கள் என பல்வேறு அந்த நிலஎடுப்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த திட்டமானது மொத்தம் 13 கிராமங்களை உள்ளடக்கி அந்த பரந்தூர் விமான திட்டமானது அமையப்படுகிறது. மேலும் மொத்தம் 20 கிராமங்களிலே பிற உள்ள கிராமங்களிலே அந்த அணுகு சாலைகளும் இதற்கான விமான நிலையத்திற்கான அணுகு சாலைகளானது அமையப்பட இருக்கிறது. இந்த நிலையில இதற்கான இந்த நிலையெடுப்பு பணிகளானது தொடர்ந்து வருவாய்த்துறையினர் முடுக்கிவிடப்பட்டு தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையே தற்போது இந்த பரந்தூர் விமான திட்டத்திற்காக இந்த நிலம் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு மறு குடியமர்த்துவதற்கான அந்த திட்டத்திற்கான அந்த மாதிரி வீடுகளானது தற்போது இந்த பரந்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகாமையிலே 2 வீடுகளானது மாதிரி வீடுகளானது கட்டப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த மறு குடியமர்வு செய்வதற்காக நாகப்பட்டு பகுதியிலே 23 வீடுகளும், அதே போன்று நெல்வாய் பகுதியிலே 178 வீடுகளும், தங்கலம் பகுதியை சார்ந்தவர்களுக்கு 45 வீடுகளும், ஏகனாபுரம் கிராமத்தை சார்ந்த 635 பேருக்கு, அதே போன்று மகாதேவி மங்கலத்தை சார்ந்த 74 பேர் என 1005 வீடுகளானது இந்த பகுதியிலே கட்டுவதற்காக முதல் மாதிரியாக இந்த மாதிரி வீடுகளானது கட்டப்பட்டு தொடர்ந்து அந்த பணிகளானது இன்னும் சில காலங்களிலே சில மாதங்களிலே தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடுகளை அங்க இருக்கக்கூடிய பரந்தூர் விமான திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய கிராம மக்கள் தொடர்ந்து அந்த மாதிரி வீடுகளை தற்போது பார்த்து சென்று வருகின்றனர்.